எல்லாருக்கும் வணக்கம். இப்போது நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, கரண்ட் சிச்சுவேஷன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன போயிட்டுருக்கு, யூனிவர்ஸ் உங்களுக்கு வந்து என்ன மெசேஜஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் அந்த ரீடிங். ஸோ 3 பயல் வச்சுருக்கேன். பயல் 1 வந்து பிங்க் கலர் ஸ்கெட்ச் பென், பயல் 2 வந்து ப்ளூ கலர், பயல் 3 வந்து க்ரீன். உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அது உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய பயல் எதுவாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். உங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன், இந்த எனர்ஜிஸ் வந்து உங்களுக்கு சூட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் வந்து பார்க்கலாம். என்னுடைய இன்ஸ்டா ஐடி, என்னுடைய மெயில் ஐடியில் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ சூஸ் பண்ணுங்கள் உங்களுடைய பயல். பயல் 1 போயிடலாம். பயல் 1 இந்த பிங்க் கலர் ஸ்கெட்ச் பென் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ அட் ப்ரெசண்ட் உங்களுடைய கரண்ட் சிச்சுவேஷன், உங்களுக்கும் உங்களுடைய பர்சனுக்கும் என்ன மெசேஜஸ் வந்து யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க. Queen of Wands, Fool, 5 of Pentacles, 10 of Pentacles, 4 of Pentacles, King of Pentacles. ஸோ உங்களுடைய ரீடிங் பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, ஒருத்தர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. மேபி அவங்களுக்கு வந்து ஒரு நியூ ஃபேமிலி, நியூ லைஃப் வந்து க்ரியேட் ஆகிருக்கலாம். ஒருத்தர் வந்து அந்த பர்சன் மூலமா முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அதை ப்ரீவியஸாக கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் ஈவன் தான் நீங்கள் வந்து ஒரு குயின் ஆஃப் வான்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி உங்களை வந்து ஒரு சில விஷயங்கள் இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன் க்ரியேட் பண்ணியிருக்காங்க இந்த பர்சன். நீங்கள் நம்பியிருக்கீங்க, உங்களோட எனர்ஜி பார்க்கும்போது இந்த பர்சனை வந்து நம்பியிருக்கீங்க. பட் ஆனால் இந்த பர்சன் வந்து இவங்களுக்கு எங்கே ஃபேவர் என்ன வந்து ஒரு இவங்க லைஃப்பை வந்து எப்படி ஒரு இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி கொண்டு போகணும் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இவங்க லைஃப் பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த பர்சனுடைய இவங்கள வந்து நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய மனசை பொறுத்த வரைக்கும் சம் லாஸ்ட் தெரியுது. அதாவது வந்து என்னென்னா, நம்பி இருந்தோம் லைஃப்பில், பட் ஆனால் இழந்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்குது. சிலர் செகண்ட் பாயிண்ட் எனக்கு என்ன வருதுன்னா, சிலர் வந்து அவங்களுடைய பொருளாதாரத்திற்காக, ஸோ அவங்களுடைய ஒரு எய்ம் சொல்லலாம், அவங்களுக்கு வந்து ஒரு டார்கெட் இருக்கலாம். இந்த மாதிரி செட்டில் ஆன அப்புறம் தான் மேரேஜ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் அங்கே போயிட்டுருக்கலாம். அவங்க ஃபேமிலிக்குள்ளே இல்லை அவங்களுக்கு கூட இருக்கலாம். அதனால் உங்களுக்கு வந்து ஒரு சரியாக ஒரு பதில் சொல்லாமல் பேசாமல் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து செகண்ட் பாயிண்ட். ஓகே, வேறு என்ன இருக்குது? Nine of Swords, Death. ஸோ சிலருக்கு வந்து இது வந்து என்னென்னா, ஓகே இன்னும் ஒரு கார்ட் கன்ஃபர்மேஷன். ஸோ 2 பேருக்குமே ஒரு செப்பரேட் லைஃப் அப்படின்றத ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்றது வந்து சிலருக்கு முடிஞ்சிருக்கலாம். 2 பேருக்குமே நிறைய ரியலைசேஷன் அப்படின்றது தெரியுது. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் சரி இல்லை அந்த பர்சன் சரி, உங்கள் 2 பேருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கு. சிலருக்கு வந்து ஒரு லவ்வில் ஒரு சப்போர்ட்ஸ் வேணும் அப்படின்ற நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த சப்போர்ட்ஸ் அப்படின்றது இருக்கலாம். ஓகே, சிலருக்கு வந்து இந்த மணி வைஸில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறவங்க இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் உங்கள் 2 பேருக்குமே ஒரு ஒப்பீனியன் வைஸ் டிஃபர் அப்படின்றது இங்கே இருக்குது. அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்ட் ஆகிருக்கலாங்க.
பட் ஆனால் நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. இதில் வந்து ஒரு ஒரு இங்கே வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும்னு நினச்சிருந்துருக்கீங்க. பட் ஆனால் அதில் வந்து எதுவுமே ஆகலை. இது வந்து ஒரு நடந்து ஒரு மினிமம் ஒரு டைம் எடுத்திருக்கலாம், ஒரு 9 months. ஓகே, கொஞ்சம் லாங் பீரியட் மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ வந்து உங்களுடைய மனசு எப்படி இருக்குது அப்படின்னா ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், த வேர்ல்ட் அண்ட் ஹை பிரிஸ்டஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஒரு சிலர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து வெளியே வந்திருக்கலாம், இல்லை நியூ லைஃப் அப்படின்றது நியூ பிகினிங்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கலாம். இல்லை அந்த பர்சனுக்கு வந்து நீங்கள் 2 பேருமே ஒரு செப்ரேஷன், நியூ லைஃப் அப்படின்றது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு அந்த பாயிண்ட் வந்துச்சு. நீங்கள் நினச்சிங்க, இந்த ஃபுல் எனர்ஜி வந்து தெரிஞ்சிச்சு. அதாவது வந்து முன்னாடி உங்களோட எனர்ஜி இது வந்து கொஞ்சம் பாஸ்ட் தெரியுது. பட் ஆனால் இது வந்து இதுக்கு மேலே ஒரு கண்டினியூஸன், இதுக்கு மேலே இந்த பர்சனை வந்து நம்புறது ஒரு உங்களுக்கு வந்து அது ஃபேவராக இருக்காது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணிருக்கு. ஸோ அதனால தான் உங்களோட எனர்ஜி வந்து குயின் ஆஃப் வான்ஸ் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு காமிச்சிருக்காங்க. ஈவன் தோ அவங்க வந்து ஒரு கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ் எங்கே இருக்குது, உங்கள் லைஃப் வந்து பிகினிங் எங்கே இருக்குது அப்படின்றதான் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. கிட்டத்தட்ட இந்த பர்சன்கிட்ட வந்து இருந்து விலகி வந்துட்டீங்க. இந்த பர்சனும் ஒரு அவங்களுடைய லைஃப்பை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே தெரியுது. ஓகே, ஸோ உங்களுடைய சிச்சுவேஷன் இதுதான். சூட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ பைல் 2 போயிடலாம். பைல் 2 இந்த ப்ளூ கலர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ், யூனிவர்ஸ் என்ன மெசேஜஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றது பார்க்கலாம். கரண்ட் சிச்சுவேஷன், Page of Pentacles, 5 of Pentacles, King of Pentacles, 9 of Swords, King of Swords, so Page of Pentacles, Page of Wands. In ஒரு கார்ட், வாவ். ஸோ உங்களுடைய கார்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு வந்து பாசிட்டிவான எனக்கு எனர்ஜியாக தெரியுது. ஸோ இந்த பர்சனை வந்து ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் பெருசாக இங்கே வந்து நம்பலை அப்படின்ற மாதிரி தான் வருது எனக்கு. ஸோ ஒன் சைடு இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, இவங்க வந்து கிடைச்ச இந்த கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து கிடைச்சா உங்களுக்கு ஒரு ஃபேவராக இந்த ஒரு லைஃப் அப்படின்றத நீங்கள் அமைச்சிருப்பீங்க. பட் ஆனால் இங்கே வந்து ஒரு கப்ஸ் லெவல், இல்லைனா வந்து பெருசாக ஒரு ஏஸ் ஆஃப் கப்ஸ் அந்த மாதிரி இங்கே இல்லை. இங்கே வந்து உங்களுடைய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கலாம். மேபி இங்கே வந்து ஒன் சைட் லவ்வாக கூட எனக்கு தெரியுது. பார்க்குறவங்க இந்த பர்சன் கிடைச்சா லைஃப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது உங்களுக்கு இருந்திருக்கு. பட் நீங்கள் இது வந்து அவங்கக்கிட்ட சொல்லியிருக்க கூட மாட்டீங்க, அந்த மாதிரியும் தெரியுது. சிலர் சொல்லியிருந்தாலும் இங்கே வந்து ஒரு பெருசாக அங்கே வந்து ஒரு ஃபேவர் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே வருது. ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சரிவர ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு பேஜில் தான் அவங்க வந்து ஒரு உங்களுக்கு வந்து பதில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மணி வைஸில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்கலாம், அவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஒரு விஷயம் போயிட்டுருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு இன்னெபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அவங்களால வந்து எதுவும் பண்ண முடியாது. ஆனால் பார்க்குறதுக்கு இவங்க ஒரு அப்பியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ் அவங்க ஷோ பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் ஆனால் நீங்கள் உண்மையாக அந்த எம்ப்ரஸ் கேட்டகரி. ஸோ நீங்கள் வந்து என்ன நினச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களோட லைஃப்பில் வந்து இது மட்டுமே ஒரு பிரதானம் கிடையாது. ஸோ இந்த ஒரு பர்சன் அப்படின்றது வந்து இந்த கப் சைடில் நீங்களும் சரி எப்படி இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய லைஃப்பை நீங்கள் இப்போ அட் ப்ரெசென்ட் பார்த்துட்ருக்கீங்க. உங்களோட க்ரோத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டுருக்கீங்க. உங்களுடைய பியூட்டி அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு செல்ஃப் ஒரு க்ரோத் அப்படின்னு சொல்லலாம். இல்லை படிக்கிறது, இல்லை உங்களுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப்பில் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. ஆனால் இது வந்து ஒரு அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் தான் உங்களுடைய எனக்கு தெரியுது. மற்றபடி இவங்க மேலே ஒரு சேஸ் பண்ணுறதோ, இல்லை இவங்களை நினச்சி வருத்தப்படுறதோ அந்த மாதிரி பெருசாக ஆரம்பத்தில் மேபி இந்த ஆசை அப்படின்றது வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 9 ஆஃப் ஸ்பாட்ஸ் சில ஒரு டைமில்
இருந்திருக்கலாம். பட் நீங்களும் எப்படி வந்திருக்கீங்க அப்படின்னா கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அப்புறம் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸில் நீங்கள் வந்துட்டீங்க. ஸோ இது வந்து ஒரு ஒரு பெருசாக உங்களுக்கு வந்து ஏன்னா உங்களுடைய கோல் உங்களுடைய எய்ம் இதை விட ஒரு தாண்டி இருக்கலாம். இல்லை உங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு டார்கெட் இருக்கலாம். இல்லை உங்களுடைய ஒரு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சன் இவங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அனலைசிங் கூட நீங்கள் பண்ணியிருக்கலாம். அதனால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை வந்து இது வந்து ஒரு ஒரு இதிலிருந்து வெளியே நீங்கள் வந்திருக்கலாம். இது வந்து ஒரு பெருசாக எனக்கு இமோஷனல் காமிக்கலை. ஈவன் தோ சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஹர்ட் பண்ணியிருந்தாலும் அதுலேயே ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே நீங்கள் சுதாரிச்சிருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்திருப்பீங்க. இப்போ வந்து உங்களுடைய இது பார்க்கும்போது எனக்கு எம்ப்ரெஸ் கேட்டகரி தான் தெரியுது. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுடைய எனர்ஜி பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் இந்த பர்சனும் ஒரு பெருசாக இங்கே வந்து ஒரு உங்களை வந்து ஒரு எமோஷ்னலி ஒரு ஃபீலிங்ஸ் அந்த மாதிரி இங்கே தெரியலை. இந்த பர்சனும் அவங்களுடைய ஒரு ஈக்குவல் நீங்கள் என்ன எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் அந்த பர்சனும் அவங்க ஒரு க்ரோத் அவங்களுடைய லைஃப்பில் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஈவன் வந்து உங்கள் 2 பேருக்குமே அந்த மெமரிஸ் வந்து ஒரு ஒரு ஷார்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வந்து ஒரு இருந்தாலும் பட் பெருசாக இங்கே வந்து ஒரு லெவல் மேலே கொண்டு போகல. ஏன்னா இங்கே ஃபஸ்ட்டு கார்டே பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், அதுக்கப்புறம் ஃபைனலாக இங்கே பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ பேஜில் தான் உங்களுடைய ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. ஸோ 2 பேருமே பெருசாக இங்கே ஒரிஸ் அப்படின்றது இல்லை. பட் ஆனால் ஆல்ரெடி நடந்த விஷயம் நீங்கள் வந்து ஒரு ரியலைஸ் பண்ண விஷயம் இதுக்கு மேலே இது வந்து கண்டினியூ பண்ணுறது ஒரு உங்களோட லைஃப்க்கு வந்து ஒரு ஒரு ஃபேவர் இருக்காது. இல்லை அதில் வந்து பெருசாக ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பெருசாக அதில் வந்து ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு அதில் வந்து ஒரு ஸோ இங்கே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அமையாது அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் 2 பேருமே இதில் வந்து ஒரு கனெக்டிவிட்டியில் வந்து ஒரு டிஸ்கனெக்ஷன் தான் தெரியுது. ஓகே தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ ஃபைனலாக இந்த க்ரீன் கலர் சூஸ் பண்ண உங்களுடைய ரீடிங் போயிடலாம். கரண்ட் சிச்சுவேஷன் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் வந்து என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்கலாம். எம்ப்ரஸ், 2 of Pentacles, 5 of Pentacles, Page of Wands. ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க கொஞ்சம் உங்களுடைய இதில் வந்து கொஞ்சம் ட்ரைன் தெரியுது. உங்களுடைய எமோஷன் சைட் கொஞ்சம் ஒரு இம்பேலன்ஸில் இருக்கீங்க. ஸோ உங்களுடைய ஒரு ஃபீலிங்ஸ் சைடில் வந்து ஒரு பேலன்ஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் போயிட்டுருக்கு. இங்கே வந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள், எம்ப்ரஸ் அண்ட் எம்ப்ரர் 2மே வந்துருச்சு. உங்கள் 2 பேரும் மேபி இது வந்து மேரிடாக இருக்கலாம். 2 பேருமே ஒரு செப்பரேஷனில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கலாம், சில லவ் சுச்சுவேஷன் இருக்கலாம். இவங்க 2 பேருக்கும் பார்க்கும்போது தனித்தனியாக ஒரு இண்டிவிஜுவலிட்டி தெரியுதுங்க. உங்கள் 2 பேருக்குமே ஒரு ஒப்பீனியன் வைஸ் டிஃபர் தெரியுது. ஸோ நீங்கள் அவங்கள கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அவங்க வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுடைய ஒரு ஃபர்தராக உங்களுடைய ஃபேமிலியில் உங்களுடைய சைடில் வந்து க்ரோத் தெரியலை. 2 பேருமே ஒரு ஈக்குவலாக, அதாவது வந்து இது ஒரு ட்வின் ஃப்ளேம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ஏன்னா வந்து 2மே இங்கே வந்து எம்ப்ரஸ் அண்ட் எம்ப்ரர் வரும்போது உங்களுடைய எனர்ஜி 2 பேருமே விட்டு கொடுத்தா விட்டு கொடுக்கணும். ஸோ வந்து ஒரு அன்பு இல்லைன்னா வந்து ஒரு சண்டை போடுறது எல்லாமே வந்து ஈக்குவலாக தான் எனக்கு தெரியுது. பட் ஆனால் இங்கே வந்து ஒரு மணி வைஸில் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் இங்கே வந்து ஆல்ரெடி நடந்த பாஸ்ட் விஷயம் ஏதாவது இருக்கலாம். அதாவது வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இங்கே வந்து நிறைய அவங்களுடைய ஒரு இன்ட்ரப்ஷனால் உங்களுடைய பிரிவு அப்படின்றது வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ், அதாவது இவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்கணும் அப்படின்ற மாதிரி, இவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்கணும், இல்லை அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் இது பண்ணணும், அந்த மாதிரி தான் இங்கே வந்து ஒரு சண்டே ஸ்டார்ட் ஆகிருக்கு. அந்த மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு
ஸோ 2 பேருக்குமே அந்த ஈகோ இருக்கலாம். 2 பேருக்குமே ஒரு யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து வந்தால் தான் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கண்டினியூ ஆகும். ஏன்னா 2 சைட்லையுமே ஈக்குவலாக ஒரு ஃபேமிலி சரௌண்ட்ஸாக இருக்கட்டும், ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு சரி, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறது சரி, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கண்டினியூ பண்ணாமல் விடுறதுக்கு ஸோ நிறைய விஷயங்கள் 2 பேருடைய சைட்லையும் எடுத்துகிட்டு இருக்காங்க. 2 பேரும் அதுக்குரிய ஒரு ஸ்டெப்ஸ் ஸோ சேர்றதை விட ஸோ ரீயூனியன் ஆகிறத விட இது வந்து ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு சின்ன விஷயமா கூட ஒரு தள்ளி போகிறது அந்த மாதிரி தான் ஒரு வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் இங்கே வந்து ஸோ பார்க்கலாம் வேறு என்ன இருக்குது. சிலருக்கு லெஸ் கம்யூனிகேஷன் இருக்கலாம், பட் அதுவும் வந்து பெருசாக இங்கே வந்து ஒரு ஃபேவர் இல்லை, ஆர்கியூமெண்ட்ஸ் தான் போயிட்டுருக்கு. சிலருக்கு வந்து மணி இஷ்யூஸ் தெரியுது, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தெரியுது, சிலருக்கு வீடு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ப்ராப்ளம் தெரியுது, சிலருக்கு வந்து சந்தேகம் இருக்கலாம், இல்லை பயம் இருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. இங்கே பிரைண்டாகவும் இருக்கீங்க. பட் ஆனால் எப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய விஷயத்தில் வந்து நீங்களும் சரி, அந்த பர்சனும் சரி நினைக்கிற விஷயத்தில் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணும், இல்லை அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணும், அந்த மாதிரி ஒரு இருக்குது. விட்டு கொடுத்துட்டும் வர்றது மாதிரியும் இங்கே இல்லை. அதான் நான் சொன்னேன், சுற்றி இருக்கிறவங்களாலையும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. மெயினாக இங்கே வந்து மேரிடாக எனக்கு தெரியுறீங்க. வேறு என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பெருசாக இங்கே வந்து ஒரு எமோஷ்னலும் இங்கே வரலைங்க, ஃபீலிங்ஸ் சைடும் இங்கே காமிக்கலை. மேபி உங்களுக்கு இருக்கலாம், உங்களுடைய ஏன்னா ஃபஸ்ட்டு கார்டு உங்களுடைய ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. எம்ப்ரெஸ் வரும்போது நீங்கள் அந்த ஃபீல் வைஸ் இன்னும் ஆல்ரெடி இந்த பர்சன்ட்டை வந்து நீங்கள் பழகிருக்கீங்க, இல்லை இந்த பர்சன் பற்றி தெரிஞ்சிருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்குது, அந்த மெமரிஸ் இருக்குது. இவங்க மாற மாட்டாங்களா, சேஞ்ச் ஆக மாட்டாங்களா அப்படின்னு. ஆனால் இவங்க வந்து எம்ப்ரராக இருக்கிறாங்க, இவங்களுடைய ஒரு பாயிண்ட் தான் கரெக்டு, இவங்க நினச்சது தான் கரெக்டு, இதில் வந்து நோ ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்க சொல்கிற பேச்சு தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இவங்களுக்கு இருக்குது. ஓகே, அதனால் சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறது, யாரோட பேச்சு கேட்குறது, ஃபேமிலி பேச்சு கேட்குறதா, இல்லை நீங்கள் ஒரு ஸ்டெப் ஒரு முடிவெடுக்கிறதா, இல்லை என்ன பண்ணுறது, எப்படின்னாலும் போனாலும் இவங்க வந்து ஒரு இறங்கி வர மாட்டாங்க. இவங்க வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், எம்பரர் வந்திருக்கு இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும், இவங்களோட எனர்ஜி பார்க்கும்போது. ஸோ நீங்கள் என்ன பண்ணாலும் அங்கே வந்து பேஜில் தான் முடியுது. நீங்கள் என்ன வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் கம்யூனிகேஷன் இல்லை ஏதாவது ஒரு சமரசமாக போகிற எதுவுமே இங்கே முடிய மாட்டேங்குது. ஓகே, அந்த மாதிரி தெரியுது. ஸோ இவங்கள நீங்கள் சேஸ் பண்ணுறீங்க, பட் ஆனால் இந்த பர்சன் வந்து எம்பரராக இருக்கிறாங்க. ஓகே, ஒரு ஸ்ட்ராங்னஸ் தெரியுது, ஸ்ட்ராங் இண்டிவிஜுவல். ஓகே, சில தொழிலில் பிஸ்னஸ் ஒர்க்கில் வந்து இன்னும் வந்து ஒரு ஸ்டடியாக இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. மேபி நீங்கள் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கலாம், இங்கே வந்து ஏதோ ஒரு ஆதாயம் தெரியுது, மணி வைஸ் இங்கே தெரியுது. ஓகே, உங்கள்கிட்ட இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ சூட்டாரவங்க எடுத்துக்கோங்க. 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ், டெத் அண்ட் 10 ஆஃப் வான்ஸ் வந்துருச்சு. ஸோ இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு கம்ப்ளீஷன் தெரியுது. இந்த கனெக்டிவிட்டியில் நிறைய ஒரு எஃபர்ட் கொடுக்க வேண்டி இருக்குது. விட்டு பிரிஞ்சு இருக்கீங்க, என்ன தான் இருக்குது அப்படின்னு தான் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. டெத் வந்திருக்கு, 10 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. நிறைய கஷ்டங்கள் இந்த பர்சன் மூலிமா நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க, உங்கள் லைஃப்பில் வந்து நிறைய அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க. ஓகே, ஸோ சாரி, ரீடிங் இந்த மாதிரி தான் வருது. ஓகே, 3 ஆஃப் கப்ஸ், 4 ஆஃப் வான்ஸ், ஃபூல், ஒரு கார்ட், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ சிலருக்கு வந்து உங்களுடைய ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கொண்டு வர முடியும் உங்களுடைய லைஃப்பில். ஏன்னா 3 ஆஃப் கப்ஸ், 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஃபூல் அண்ட் 4 ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஏதோ ஒரு நியூ எனர்ஜி இங்கே தெரியுதுங்க, நியூ பர்சன், நியூ எனர்ஜி இங்கே இருக்குது. ஓகே, 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ்.
பட் ஆனால் இப்போதைக்கு உங்களுடைய மனசு அப்படின்றது வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டால் இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு என்ன பண்ணுறது, ஏன்னா இருக்குது மனசில் நிறைய ஆசைகள் இருக்குது. மனசில் வந்து நீங்கள் உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கும்னு நினச்சது தான் இங்கே காமிச்சிருக்குங்க. ஸோ சந்தோஷமாக இருக்கணும். 4 ஆஃப் வாண்ட்ஸ் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினச்சிருக்கீங்க. இது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நினச்சிருந்துருக்கீங்க. பட் ஆனால் அட் ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் உங்களுக்கு வந்து ஒரு எந்த வே சூஸ் பண்ணுறது, எப்படி போகிறது, யார் இதிலேருந்து ரிலீஃப் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு திங்கிங் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு. 2 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்திருக்கு. பட் ஆனால் நீங்கள் நினச்சா மட்டுமே தான் இது வந்து சேஞ்ச் பண்ண முடியும். நீங்கள் இந்த எனர்ஜியில் நீங்கள் இருக்கும்போது அதில் வெளியே வர முடியாது. ஸோ யோசிங்க. இன்னும் ஒரு கார்ட் ஃபைனலாக 7 ஆஃப் வாண்ட்ஸ், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இது வந்து உங்களுடைய லைஃப் நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து எப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ, இது வந்து உங்களுடைய ஒர்க்கில், உங்களுடைய ஃபேமிலியில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அது வந்து பசங்களுக்காக இருக்கலாம், உங்களுக்காக இருக்கலாம், உங்களுடைய வீட்டு சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கலாம். அது வந்து நீங்கள் எவ்வளோ அதில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதுக்குரிய ஒரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சக்ஸஸ் அமையும். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இம்பேலன்ஸ்டாக இருக்கும்போது அது நடக்காது. எவ்வளோ நீங்கள் வந்து ஒரு மனசை வந்து ஒரு ஸ்ட்ராங்காக நீங்கள் கொண்டு வரும்போது தான் இது வந்து சாத்தியம். ஓகே. ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.